குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன? ஓதுதல். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் அருளப்பட்டது. குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில். குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? கண்ணியமிக்க வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? மக்காவில் உள்ள ஹீரா குகையில் அருளப்பட்டது. எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் முழுமையாக தொகுக்கப்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கு இருக்கிறது? ஒன்று தாஸ்கண்டிலும் மற்றொன்று துர்க்கியின் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்திலும் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? தக்வா, இறையச்சம் உடையவர்கள். குர்ஆனில் மிக பெரிய அத்தியாயம் எது? சூரத்துல் பக்ரா, 2வது அத்தியாயம். குர்ஆனில் மிகச் சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் அல் கௌசர், 108வது அத்தியாயமாகும். குர்ஆனை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? இதை இறக்கிய அல்லாஹ்வே அதன் பாதுகாவலன் ஆவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனையாவது வயதில் முதலாக குர்ஆன் அருளப்பட்டது? 40வது வயதில். குர்ஆனுக்கு இருக்கும் மற்ற பெயர்களில் சிலவற்றை கூறுக. அல் ஃபுர்கான், அல் கிதாப், அத் திக்ர், அல் நூர், அல் ஹுதா. இறைவன் நம்மோடு இருக்கிறான் என கூறிய நபி யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா? ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது. குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது? சூரத்துல் இக்லாஸ், 112வது அத்தியாயம். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கிறது? 114 அத்தியாயங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? துவா பள்ளத்தாக்கு. இது தூர் மலையின் அடிவாரத்தில் உள்ளது. அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர்கள் குர்ஆனில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? முஹம்மது என 4 முறையும் அஹ்மத் என 1 முறையும் இடம்பெற்றுள்ளது.